லயன் காஷ்மீர் ஹனி. அழகும் வாசனையும் கமழும் காஷ்மீர் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. யூடியூபுக்கு அளித்த பேட்டி ஒன்றில் பெண் போலீசாரை பற்றி இழிவாக பேசியதாக பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கர் கடந்த ஆண்டு கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். அந்நேரம் தமிழகம் முழுவதும் பல போலீஸ் நிலையங்களில் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதால் அடுத்தடுத்து கைது செய்யப்பட்டார். குண்டர் சட்டத்திலும் கூட சிறையில் அடைக்கப்பட்டார். ஆனால் ஒவ்வொரு வழக்காக அவர் ஜாமீன் பெற்று வெளியே வரும்போதெல்லாம் புதிய புதிய வழக்குகள் அவர் மீது பாய்ந்து வருகின்றன. திமுக அரசுக்கு எதிராக பேசி வருவதால் தன்னை அடக்கி ஒடுக்குவதற்காக வழக்கு மேல் வழக்கு போடுவதாக சவுக்கு சங்கர் கூறி வருகிறார். இந்நிலையில் இன்னொரு வழக்கில் அவரை கைது செய்ய இன்று காலை 2 வேன்களில் 20க்கும் மேற்பட்ட போலீசார் ஆதம்பாக்கத்தில் உள்ள அவரது வீட்டுக்கு சென்றனர். இதை அறிந்த சவுக்கு சங்கர் தன்னை கைது செய்ய போலீசார் வீட்டு முன் காத்திருப்பதாக வீடியோ போட்டு பரபரப்பை கிளப்பினார். கதவையும் பூட்டிக் கொண்டு வீட்டின் உள்ளேயே இருந்தார். வெளியே வாருங்கள், விசாரிக்க வேண்டும் என போலீசார் கூறிய போது தன் வழக்கறிஞர் வந்த பிறகுதான் கதவை திறப்பேன் என திட்டவட்டமாக கூறினார் சவுக்கு சங்கர். சென்னை மாநகர காவல்துறை என்னை கைது செய்ய வந்திருக்கு. நான் இன்னும் கதவை திறக்கல, வழக்கறிஞர்கள் வரட்டும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உடனே தரங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு மாதம் முன்னாடி அக்டோபர் எண்டில் ஒரு சம்மன் ஒன்று வந்துச்சு ஆதம்பாக்கம் ஸ்டேஷன்லேருந்து, நீங்கள் இந்த வழக்குக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன வழக்கு அப்படின்ட்டு எடுத்து பார்த்தா ரெட் அண்ட் ஃபாலோ அப்படின்ட்டு ஒரு படத்தோட தயாரிப்பாளர் புருஷோத்தமன் என்பவர் (27/6/2025) அன்று என்னை 30/6/2025 அன்று என்னை அலுவலகத்துக்கு வந்து பார்த்து எனக்கு நீங்கள் என்னை பற்றி தப்பாக பேசிட்டீங்க அந்த வீடியோவை நீக்குங்க அப்படின்ட்டு சொன்னதாகவும், நான் மாலதி அலுவலகத்தில் இருந்தவங்க எல்லோரும் சேர்ந்து அவனை அடித்து இன்னும் 10 லட்ச ரூபா கொடுத்தா தான் வீடியோவை நீக்குவேன் அப்படின்னு சொன்னதாகவும், அவன் கையில் வச்சிருந்த ஒரு 2 லட்ச ரூபாயை பிடுங்கிக்கிட்டதாகவும் ஒரு எஃப்ஐஆர் அப்படின்ட்டு அலிகேஷன் அப்படின்றது தெரிய வந்துச்சு. உடனே நான் அந்த சம்மனுக்கு பதில் சொல்லும் விதமாக, இது முழுக்க பொய் வழக்கு, இப்படி ஒரு சம்பவமே நடக்கலை, நீங்கள் சொல்கிற அந்த புருஷோத்தமன் யாரோ வரவே இல்லை, இதை என்னோடய விளக்கமாக ஏற்றுக்குங்கன்னு சொல்லிட்டு ஒரு பதில் கடிதம் அனுப்பிச்சிட்டேன். நவம்பர் 1 அன்றைக்கி நான் அந்த ரிப்ளை அனுப்பிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இது வரைக்கும் எந்த விதமான ஆக்ஷனும் போலீஸ் சைட்லேருந்து இல்லை. நேற்று நைட்டு சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் திரு அருண் அவர்கள் பினாமி நிறுவனத்தின் மூலம் ஏகப்பட்ட முதலீடுகளை செய்திருக்கிறார் என்ற விவரங்களை வெளியிட்டதும் விடிகாத்தால் இதே வழக்கில் கைது செய்யறதுக்கு வந்திருக்கிறாங்க. வழக்கறிஞர்கள் வந்த பிறகு தான் கதவை திறக்க முடியும், வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். சென்னை மாநகர போலீஸ் கமிஷனர் பினாமி மூலம் பல நிறுவனங்களில் பல கோடி ரூபாய் முதலீடுகளை செய்துள்ளதாக வீடியோ வெளியிட்டதாலேயே தன்னை போலீசார் கைது செய்துள்ளதாக சவுக்கு சங்கர் கூறினார். என் வீட்டில் இருக்கிற மோடம் உட்பட எல்லாம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. என்னை கையில் என்னுடைய போன் கிடைக்கலன்றதுக்காக இவ்வளவு நேரம் வீட்டை தலைகீழாக புரட்டி போட்டுக் கொண்டிருக்கின்றனர். கையாளாத திமுக அரசு. சினிமா தயாரிப்பாளர் புருஷோத்தமனை பற்றி சவுக்கு சங்கர் யூடியூபில் ஒரு வீடியோ போட்டதாகவும், அதில் ஏற்பட்ட பிரச்சனையில் புருஷோத்தமனை சவுக்கு சங்கரும் அவரது யூடியூப் குழுவினரும் மிரட்டி தாக்கியதாகவும் போலீசுக்கு புகார் வந்துள்ளது. இந்த வழக்கில் சவுக்கு யூடியூபில் வேலை பார்க்கும் ஊழியர்களும் சேர்க்கப்பட்டுள்ளனர். அவர்களையும் தேடி வருகிறோம் என சென்னை போலீசார் தெரிவித்தனர்.